ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்காகவும், ஏற்கனவே முடி கொட்டியிருந்த இடத்துல புது முடி வளர வைக்கிறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஹேர் ஸ்ப்ரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்வோம் இல்லையா, அதுதான். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கருஞ்சீரகம் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்ல குளிர்ச்சி தரும், அதே டைமில் பொடுகு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ரெண்டையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 400 ml அளவு இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சியை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இஞ்சி சேர்க்கும் போது நம்ம தலையில் பொடுகு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட 2 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா, நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற காஞ்ச செம்பருத்தி பூ வாங்கிட்டு அதில் 4 பூ சேர்த்துக்கோங்க. இல்லைனா செம்பருத்தி பூ பவுடர் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு கொதிக்கும் போது தான் இதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கி வரும். இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு ஹேர் ஸ்ப்ரே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே உங்களோட முடி வேர் பகுதியிலேருந்து அதோட லென்த்து ஃபுல்லாகவே அந்த நுனி வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு ஹேர் எவ்வளோ லென்த்தோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். இந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஹேர் ஸ்ப்ரேயில் எந்த ஆயிலுமே சேர்க்கலை. அதனால் எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நீங்கள் மார்னிங் ஒரு முறை பண்ணிவிட்டு அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் வளரும், நீளமாகவும் வளரும். உங்களுக்கு ஏற்கனவே முடி கொட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துலையுமே புது முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்ப்ரே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.